Hello friends, welcome to the Ungal Samayal. இன்னைக்கு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஒரே மாதிரியே சைட் டிஷ் பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமாவும் செஞ்சு கொடுங்க. பாரம்பரிய சுவை மாறாமல் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம். கருப்பு கொண்டக்கல்லையா ஒரு 8 மணி நேரமா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இதை ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கங்க. கடலை சூப்பரா வெந்திருக்கணும். அப்படி 2 கையால அமிழ்த்தினாலே அப்படியே பூ போல வெந்திருக்கணுங்க, அமுங்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்க வேக வைக்கும் பொழுது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வாசமாவும் இருக்கும். உப்பு லைட்டா உள்ளே ஏறி இருக்கும். பாருங்களேன், சூப்பரா வெந்திருக்கல. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வேக வச்ச தண்ணியை கீழே ஊத்திடக்கூடாது. தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நான் தனியா வச்சிருக்கிறேன், கடலையே தனியா இருக்கு. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம லாஸ்ட் தான் எடுக்க போறோம். கடாய் வச்சுட்டு அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. சமையலுக்கு பயன்படுத்துற தேங்காய் எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கங்க. ஒரு 3 மட்டும் ஏலக்காய் சேர்த்துக்கங்க. 2 கிராம்பு. இந்த அளவுகள் சரியா இருக்கும். இதுக்கு மேல நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனுடைய பிளேவர் தான் டாமினேட் பண்ணும். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி மனம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். அதனால ரொம்ப குட்டியா கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை லைட்டா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெயில வதக்கும் பொழுது அதனோட பிளேவரே சூப்பரா இருக்கு. இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் எல்லாம் தனியா அரைக்கணும்னு தேவையில்லை. இதுலயே நம்ம கட் பண்ணி போட்டு மொத்தமா தான் அரைக்க போறோம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க, சரியா இருக்கும். லைட்டா ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 3 பல் பூண்டை குட்டியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சியையும் இதுல சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு அடுத்து சேர்க்க போறது தக்காளிங்க. தக்காளி ரொம்ப அதிகமா சேர்த்துட்டோம்னா அந்த டிஷ் அப்படியே கெடுத்துரும். அதனால தக்காளி ஒண்ணே நார்மல் சைஸ்ல அதை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த நேரத்துல தக்காளியை சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் வதக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிஷ் அப்படியே கெடுத்துரும். பாருங்களேன், நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே ஒரு 2 சில் தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கொண்டக்கடலைக்கு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சரியா இருக்குங்க. நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்க எந்த கப்ல கொண்டக்கடலையை ஊற வைக்கிறதுக்கு எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுல 1/2 கப் சேர்க்க சரியா இருக்கும். தேங்காயை நல்லா வதக்கிடணுங்க. வதக்குனாதான் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது வதக்கணுங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கூட இருக்கணும் காரத்தை விட. ஸோ நான் 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த அளவு பெர்ஃபெக்டா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நம்ம லாஸ்ட் கொதிக்க விடும் பொழுது இதெல்லாம் போடாம நம்ம அரைக்கும் பொழுது லைட்டா வதக்கிட்டு சேர்க்கறதுனால அதனுடைய மனம் இப்பயே வந்துடும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். லைட்டா வதக்கியாச்சு. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ஆற விடணுங்க. ஆற விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுவலுன்னு அரைச்சிட்டு வந்துருங்க. அப்படி அரைச்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. என்ன சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க. எல்லாமே தனித்தனியா வந்துருச்சு, பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப மிக்ஸி ஜார்லையும் மாத்தியாச்சு. கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சாச்சுங்க. பாருங்களேன், இது அப்படியே ஓரத்துல இருக்கட்டும். இதனோட மசாலா ஃபிளேவரே சூப்பரா இருக்கு. மறுபடியும் நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமா இதுல தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமா சேர்ப்பீங்க அப்படின்னா எண்ணெய் கூடுதலா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சு விட போறோம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மட்டுமே போதும். ஏற்கனவே நம்ம சோம்பு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால இந்த அளவு போதும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பெருசா இருக்கிறதுனால 1 மட்டும் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை மறந்துடாம சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெயில் அப்படியே கருவேப்பிலையும் சேரும் பொழுது நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு
நீங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க நெக்ஸ்ட் டே அப்படின்னா நீங்க அரைச்சு முதல் நாளே வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்காய் மட்டும் அப்போதைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஒட்டினதெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வதக்கிடலாம். இது கிரேவி வந்து நல்லா திக்காக தாங்க கிடைக்கும். நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சிருக்கிறதுனால குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை சேர்க்காம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த தண்ணியவே சேர்த்தாச்சு. இப்போ அந்த 1 கப் கொண்டக்கடலையை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இருக்க இது திக்காகுங்க கொதிக்க. அதனால கூடுதலாக கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு மட்டும் சேர்க்கலாம். நம்ம வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்தோம். இனிமே தான் இதில் உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அது உங்களுடைய ஆப்ஷன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. அப்படியே கமகமான சூப்பரான ஸ்மெல் வருது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. வீட்டில் ஒரே பாராட்டு மழை தாங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.